ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன். சொல்லாமல் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் பயங்கரமாக போயிட்டுருக்குது. அப்பா நைட்டே வந்துட்டு விஜய் பார்வதி என்ன பண்ணிட்டாங்க, ஸ்ட்ரெயிட்டாக வைல்ட் கார்டு என்ட்ரியாக இருந்த உள்ளே வந்த சாண்ட்ரா, பிரஜன், திவ்யா எல்லாருக்கிட்டையும் போய் உட்காந்து கமுக்கமாக பேசுகிறாங்க. அவங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. இன்னையா இது இவ்வளோ பேச்சு பேசுகிற பார்வதி நம்மக்கிட்ட வந்து கமுக்கமாக உட்காந்துட்டு இருக்காள். அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை வாங்கிறதுக்கு தான் வந்திருக்கா அப்படின்னு அவங்களுக்கே தெரிஞ்சிச்சு. அதுலேயும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திவ்யா பயங்கரமாக ஸ்மார்ட், சரியான ஸ்மார்ட் அப்படின்றது தெரியுது. அதே மாதிரி வந்துட்டு ஓப்பனாகவே அடிச்சிட்டாங்க. உன்னை துப்பிட்டாங்க வெளியே அப்படின்ட்டாங்க. உன்னை வந்து துப்புறாங்க அப்படிங்கும்போது அவங்க செம்ம ஷாக்காரங்க. என்ன அப்படின்னு, உனக்கு முதல் வந்துட்டு யார்கிட்டையாச்சும் தப்புன்னு தெரிஞ்சால் போய் சாரி கேட்டுடு, பேசாமல் இருக்காத அப்படின்னும் போது, இல்லையே நான் எல்லாத்தையும் கரெக்டாக தான் பண்ணிகிட்ருக்கேன், அதேமாரி கூட எல்லாத்துலேயும் திவாகரும் கூட இருக்காரு அப்படின்னும் போது அங்கேருந்து பிரஜன் கலாய்க்கிறாரு. ஓ, நீங்கள் ஜெயிலுக்குள்ளே ஒன்றா இருக்கும்போது திவாகர் கூட இருந்தாரா என்ன? அதேமாரி நீங்கள் சாப்பிட்ற ஜோக்கு சொல்லும்போது திவாகர் கூட இருந்தாரா என்ன அப்படின்னு கலாய்ச்சாரு. இங்கேயும் சிரித்தாங்க எல்லாரும். உங்களுக்கு ஒரே அசிங்கமாக போச்சு. ஆனால் அவர் டக்குன்னு இல்லை, அந்த இடத்துல அவருக்கு இல்லை, அவருக்கு இந்த விஷயம் தான் தெரியாது, ஒரு மாதிரி ஆகிட்டாங்க அவங்க. அப்போது அவங்க ஒரே ஒரு வார்த்தை திவாகர் சொல்கிறது என்னென்னா, நீங்கள் லவ் பண்ணுறீங்களோ இல்லை வேறு ஏதோ பண்ணுறீங்களோ எல்லாத்தையும் வெளியே வச்சுக்கோங்க. கமருதீன் பார்வதினா வெளியில் எல்லோரும் பார்க்குறாங்க, அதை மைண்டில் வச்சு இது பண்ணுங்கள், சரியா? அதுக்காக நீங்கள் 2 பேரும் இப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சுன்னு பேசாமலாம் இருக்க வேணாம். உங்கள் காதலை தொடரணும்னு நினச்சிங்கன்னா வெளியே போய் தொடர்ந்துக்குங்கன்னு திவ்யா சொல்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க, சாண்ட்ரா, இல்லை உங்களுக்கு இங்கேயே பண்ணணுன்னா பண்ணுங்கள், டீசெண்டாக வச்சுக்கோங்க, இன்டீசெண்டாக பண்ணாதீங்க, அதுக்குன்னு ஒரு மீட்ரு வச்சுக்கோங்க அப்படின்னோடனே செமையாக சிரிக்கிறாங்க. கடைசியாக திவ்யா ஒரு வார்த்தை தான் செம்ம ஹைலைட். என்னென்னா, இந்த பார், இதுக்கப்புறம் இதெல்லாம் என்கிட்ட கேட்டுட்டு திரும்பி என்கிட்ட வந்து இதை வச்சு சண்டை போட்டோன்னு வச்சுக்கோ, அப்புறம் டென்ஷன் ஆகிடும் சொல்லிட்டேன். வன்னிக்கோ, எனக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா நம்ம விஜய் பார்வதி பற்றி உங்களுக்கு தெரியும், பயங்கரமான ஆள், எல்லாத்தையும் கறந்துப்பாங்க. அப்புறம் ஒரு நாள் போட்டு டமால் டிம்மல் அடிப்பாங்க. காலையிலேயே நீங்கள் அந்த ப்ரொமோவில் பார்த்துருப்பீங்க. நைட்டு ஃபுல்லாக பேசிட்டு இங்கே வந்துட்டு 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. அந்த 4 பேர் நீங்கள் தான்ட்டாங்க. எல்லாருக்கும் செம்ம ஷாக்கு. ஆனால் பாவிகள் அந்த மாதிரி இருந்தது. ஸோ இதை பற்றி உங்களோட கருத்தை சொல்லுங்கள். விஜய் பார்வதி பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர்களே.